யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாருங்களோ. யோசுவா 3:16 இப்படியாக சொல்லுகிறது: யோர்தானிலிருந்து மேலிருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று ஒரு குவியலாக குவிந்தது. சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடி போயிற்று. அப்படி அது குவியலாக நிற்கவும் பிரிந்து ஓடவும் என்ன காரணம் தெரியுமா? அதே யோசுவா 3:5 உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டதினால்தான் அந்த அற்புதங்களை கண்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்வில் வெள்ளம் போல சத்துரு போராட்டங்களை, வேதனைகளை, பாரங்களை, கலக்கங்களை கொண்டு வரும்போது நாம் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல நம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமரும்போது நம்முடைய சூழ்நிலைகள் யாவும் நம்மை விட்டு ஒரு குவியலாக நிற்கும். நிற்பது மட்டுமல்லாமல் பிரிந்து ஓடிவிடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.